إنك أنت العليم الحكيم أريد الإسلام استطعت وما توفيقي إلا بالله قلت إليه أنيب اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه هذا ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم صل على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون இப்போ இந்த 4 தன்மைகளும் உள்ளவர்கள் தான். என்ன இருக்குது? ரப்புடைய பொறுத்தினால் நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். அதாவது ஈமானு பில் கைப், இகாமு சலாத், ஈத்தாவு ஜக்காத், அதுக்கடுத்து வல்லதீன யூமினூன மா உன்சில இலைக்க ஒமா உன்சில மின் கப்லிக், உங்களின் பக்கம் அருளப்பட்டதையும் நம்புவார்கள், உங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களையும் நம்புவாங்களே. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு தான் இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர் வழி காட்டும். உலாயிகவும் முஃப்லிஹூன், இவர்கள் தான் ஜெயசீலர்கள். இவங்க நேர்வழியின் மீதும் இருக்கிறார்கள். இந்த 4 சிவத்துகளை கொண்டு வர்ணிக்கப்பட்டவர்கள். ஈமானு பில் கைப், இகாமு சலாத், ஈத்தாவு ஜக்காத், அடுத்து உங்களின் பக்கம் அருளப்பட்டதை நம்புறது, உங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களை நம்புகின்ற இந்த 4 சிவத்துகளும் உள்ளவர்கள் தான். என்ன இருக்குது? அலாஹுதம் ரப்பியும், ரப்புடைய பொறுத்தினால் நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். உலாயிகவும் முஃப்லிஹூன், அவர்கள் தான் யாரு? ஜெயசீலர்கள், வெற்றியாளர்கள். நான் முடிக்கிறான் அல்லாஹ் தாலா. ரைட்டா? சரி, இந்த 4 சிபத்தும் உள்ளவர்கள் அலாஹுதம் ரப்பியும், நம்முடைய ரப்புடைய புறத்தில் இருந்தான நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். ரப்புடைய புறத்தில் இருந்து உண்டான நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். அவர்கள் தான் ஜெயசீலர்களும் கூட, அவர்கள் தான் வெற்றியாளர்களும். அதான் என்ன, அவங்க தான் என்ன இருக்குது? வெற்றியாளர்களும் வெற்றியாளர்களும். வெற்றி இல்லை, வெற்றியாளர்கள், ஜெயசீலர்கள். தெரியுதுப்பா? இப்போ இஸ்மி ஷாராவை இங்கே அல்லாஹ் மடக்கி இருக்கிறான். மேலே உலாய்க்கு அலாஹுதம் ரப்பி, இன்னென்ன சிவத்து உள்ளவர்கள் தான், இந்த 4 சிவத்தும் உள்ளவர்கள் தான் ரப்புடைய பொறுத்தினால் நேர்வழி மீது இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு உலாய்க்க, இந்த 4 சிவத்தும் உள்ளவர்கள் தான் ஜெயசீலர்களும் கூட, வெற்றியாளர்களும் கூட. அவங்க தான் யாரு? வெற்றியாளர்கள். விளங்குச்சப்பா? இப்போ உலாய்க்க அல்லாஹுதம் ரப்பியும் உலாய்க்கவும் புலிஹூன்கிறான். இஸ்மி ஷாராவையும் மடக்கியிருக்கிறான், வாவையும் கொண்டு வந்திருக்கான். அப்போ ஹுதாங்கிறது வேறு, ஃபலாஹங்கிறது வேறு. ஹுதாங்கிறது இந்த உலகத்தில், ஹுதாங்கிறது எங்கே உள்ளது? இந்த உலகத்தில் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். விளங்குதா? இப்போ உலாய்க்கவும் புலிஹூன் ஜெயசீலர்களுக்கு மறுமையில், வெற்றியாளர்கள்ங்கிறது எப்போ கிடைக்கும்? அது மறுமையில். இந்த உலகத்தில் அவங்க ஹுதாவில் இருக்கிறாங்க. அது வேறு இது வேறுன்னு காமிப்பதற்காக வேண்டி இஸ்மி ஷாராவை கொண்டு வந்து வாவையும் கொண்டு வர்றான். வாவு எதை காமிக்கும்? முகாயிரத்தை காமிக்கும். ஜானி ஜெயிதுன் ஜெயிதுன் சொன்ன என்ன அர்த்தம்? 2 ஜெயிது வந்தான்னு அர்த்தம். ஜானி ஜெயிதுன் ஜெயிதுன்னா 2 ஜெயிது வந்தான்னு அர்த்தம். ஜானி ஜெயிதுன் ஜெயிதுன்னா ஜெயிது தான் வந்தான். அது முன்னால் உள்ள செய்தை தாக்கீது செய்யும். தாக்கீதை லெஃபுதிங்குவாங்க. தாக்கீது 2 வகைங்குவாங்க. தாக்கீதே லெஃபுதி, தாக்கீதே மாணவி. தாக்கீதே லெஃபுதி என்றால் லெஃபுல மடக்கிறது. ஜானி ஜெய்துன் ஜெய்துன், ஜெய்துதான் வந்தான். ஜா ஜா ஜெய்துன், ஜெய்து வரத்தான் செஞ்சான். ஜா ஜா ஜெய்துன்னா முஸ்னது பிகில வந்து தாக்கீது. ஜா ஜா ஜெய்துன், ஜெய்து வரத்தான் செஞ்சான். ஜெய்து முஸ்னது பிகில தாக்கீது. ஜா ஜெய்துன் ஜெய்துன்னா ஜெய்து தான் வந்தான். முஸ்னது இலைகளை தாக்கியது. எதில் தைக்கியது? முஸ்னது இலைகளை தாக்கியது. ஜெய்து தான் வந்தால் தாக்கியதே லெஃபுதி. தாக்கியதே மானின்னா அதுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு. நப்சு, ஐனு, குல்லு, அஜ்மஇ, அக்தஇ, அப்சஇ, ஏதாவது இதில் எழுதியிருக்காங்க. ஜானி ஜெய்து நப்சுஹு, ஜெய்து தான் வந்தான். ஜானி ஜெய்துன் ஐனுஹு, ஜெய்தே வந்தான். ஜானி ஜெய்து நப்சுஹுனா ஜெய்து தான் வந்தான். ஜானி ஜெய்துன் ஐனுஹு, ஜெய்தே வந்தான். அதுன்னு அர்த்தம். அது தாக்கிதே மாணவி. விளங்குதா? ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், இதெல்லாம் தாக்கிதே மாணவி. ஃபஸஜதல் மலாயிகத்து, மலக்குகள்லாம் சஜிதா செய்தார்கள். குல்லுஹும், எல்லோரும் செய்தார்கள். அஜ்மஊன், அட்டன் டயத்தில் செஞ்சாங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு செய்யலை. விதமான மலக்குகள் செஞ்சாங்க போட்டு என்ன வரும்ல? ஃபஸஜதல் மலாயிகத்து, மலக்குகள்லாம் என்ன செஞ்சாங்க? சஜிதா செஞ்சாங்க. அதுக்கு மலக்குகள் சஜிதா செஞ்சுருக்காங்க போல அர்த்தம் வைக்கலாம்ல.
குல்லுகும் எல்லா மலக்குகளும் சஜிதா செய்தார்கள். எல்லா மலக்குகளும் சஜிதா செய்தாங்கிறது குல்லு காமிக்குது. பிரிஞ்சு பிரிஞ்சு செஞ்சிருப்பாங்க போல் இருக்கு. என்ன செஞ்சிருப்பாங்க? பிரிஞ்சு பிரிஞ்சு செஞ்சிருப்பாங்க போல் இருக்கு. அது ஒரு எண்ணம் வரலாம். அது அஜ்மாவுன்னா என்ன அர்த்தம்? அட்டன் டயத்தில் செஞ்சாங்கன்னு அர்த்தம். ஒரே நேரத்தில் அஜ்மாவுங்கிறது எதை காமிக்கும்? ஒரே சமயத்தில் எது செஞ்சாங்கிறது காமி. எல்லாம் தாக்கீது தான். இது தாக்கீதே மாணவி. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? தாக்கீதே மாணவின்னு சொல்லுவாங்க. விளங்குதுங்களங்க? இதுக்கு ரெண்டு பேர். அப்போ வாவு வந்துட்டா முகாயிரத்தை காமிக்கும். ஜானி ஜெய்துன் வே ஜெய்துன்னா ரெண்டு செய்து வந்தான்னு அர்த்தம். வாவு எதை காமிக்கும்? முகாயிரத்தை காமிக்கும். அது மாதிரி உலாய்க்க அல்லாஹுதம் ரப்பியும் வே உலாய்க்கவும் புலிகும். மேலே வர்ணிக்கப்பட்ட இந்த சிவத்துகள் உள்ளவர்கள் ஈமானும் பில் கைப், இகாமு ஸலாத், ஈத்தாவு ஜக்காத். விளங்குதுங்க? உங்களின் பக்கம் அருளப்பட்ட வேதத்தை நம்புறது, முன்னால் அருளப்பட்ட வேதத்தை நம்புகிற இந்த சிவத்துகள் உள்ளவர்கள் ரப்புடைய புறத்தினான நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். அந்த ஹுதாவை அல்லாஹ் தான் கொடுத்தான். அது யார் தான் கொடுத்தாது? அல்லாஹ் தான் கொடுத்தான். அவனுடைய புறத்திலிருந்து கிடைச்சிச்சுங்கிறதையும் அங்கே அல்லாஹ் உணர்த்துறான். மேலும் இந்த உலகத்தில் அது கிடைக்குது. மறு உலகத்தவர்கள் யாரு? வெற்றியாளர்கள். ஆனால் உலாய்க்க கல்லானா பல்குமது அல்லு உலாய்க்க உமுல் காஃபிலுங்கிறான். அப்படி தானேங்க? வலகது தரகனாலி ஜஹன்னம், நரகத்திற்கென்று ஒரு கூட்டத்தை படைத்திருக்கிறோம். வலகது தரகனா லி ஜஹன்னம், நரகத்துக்கென்று என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு கூட்டத்தை படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன், அவர்களுக்கு அறிவுகள் இருக்கும். லா யாக்கிலூன பிஹா, அதை கொண்டு சிந்திக்க மாட்டானுவோ. லஹும் குலூபுன் லா யாக்கிலூன பிஹா வலஹும் அய்யுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கும். லா யுபஸீருன பிஹா, அந்த கண்களை கொண்டு பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு செவிகள் இருக்கும். லா யஸ்மூன பிஹா, அதை கொண்டு கேட்காது. அறிவுகள் இருக்கும், சிந்திக்காது. மனிதர்களை சிந்திக்க மாட்டானுவோ. கண்கள் இருக்கும், அதை கொண்டு பார்க்க மாட்டானுவோ. வலகும் ஆதானுன் லா யஸ்மூன பிஹா, வலகும் ஆதானுன், அவர்களுக்கு செவிகள் இருக்கும். லா யஸ்மூன பிஹா, அதை கொண்டு கேட்க மாட்டார்கள். சொல்லிட்டு உலாய்க்க கல் அண்ணாம், அவர்களெல்லாம் கால்நடைகள்ங்கிறான். உலாய்க்க கல் அண்ணாம், அவர்களெல்லாம் கால்நடைகள். உலாய்க்க கல் அண்ணாம் பல்கும் அதல், ஏன் அதை விட கேடு கட்டுவானுவோ. கால்நடைகளை விட என்ன இருக்குது? பல்கும் அதல் சொல்லிட்டு உலாய்க்க உமுல் காஃபிலூன்கிறான். அவர்கள் அசட்டையாளர்கள். உலாய்க்க உமுல் காஃபிலூன், அவர்களே என்ன இருக்குது? எப்படி சொல்லல? நான் சொல்றேன் உலாய்க்க உமுல் காஃபிலூன் சொல்லல, உலாய்க்க உமுல் காஃபிலூன்கிறான். என்ன மிருகம்னு சொல்றதும் அசட்டையாளர்கள் சொல்றதும் ஒன்று தான். மிருகம்னு சொல்றதும் அசட்டையாளர்கள் ரெண்டும் ஒன்று. அதே வாவ அங்கே கொண்டு வரல. உலாய்க்குமுல் காஃபிலுன்னு சொல்லாமல் உலாய்க்குமுல் காஃபிலுங்கிறான். மிருகங்கள் என்று சொல்வதும் அசட்டையாளர்கள் என்று சொல்வதும் ரெண்டு என்னது? மானா வாஹித். அதே அங்கே வாவை கொண்டு வரல. உலாய்க்கு அல்லாஹுதான் மிர் ரப்பிஹிம்ங்கிறது வேறு, உலாய்க்குமுல் முஃப்லிஹூன்ங்கிறது வேறு. பெருசனப்பா ஹுதா இந்த உலகத்தில் கிடைக்கிறது, பலாஹங்கிறது மறுமையில் கிடைக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. விளங்குதார்கள்? அது வேறு வேறுன்னு காமிக்கிறதுக்காக வேண்டி உலாய்க்கு அல்லாஹுதான் மிர் ரப்பிஹிம் உலாய்க்கல் முஃப்லிஹூன் வாவை பறைகிறான். மனசிலாகுதா? பாரு, உலாய்க்கவுமுல் முஃப்லிஹூன், அவர்களே ஜெயசீலர்கள். உலாய்க்கவுமுல் முஃப்லிஹூன், அவர்களே ஜெயசீலர்கள். அப்ப கர்ரர ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்மி இஷாராவை மடக்கி சொல்லி இருக்கிறான். கர்ரர ஃபீஹி வ உலாய்க்கவுமுல் முஃப்லிஹூன் என்பதிலே இஸ்மி இஷாராவை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி சொல்லி இருக்கிறான். எப்படி சொல்லியிருக்கான்? மடக்கி சொல்லி இருக்கிறான். கர்ரர ஃபீஹி இஸ்மல் இஷாரத்தி, இஸ்மி இஷாராவை உலாய்க்கவுமுல் முஃப்லிஹூன் என்பதில் என்ன செஞ்சிருக்கான்? மடக்கி சொல்லியிருக்கிறான். தம்பீகன் உணர்த்துவதற்காக. அதான் அன்ன இத்திசாபகம் தில்க சிவாத்தி, இந்த சிவத்துகளை கொண்டு இவர்களை வர்ணித்திருப்பது. ஈமானு பில் கைப், இகாமு ஸலாத், ஈத்தாவு ஜக்காத்ங்கிற சிவத்து. உங்களின் பக்கம் வரலப்பட்டதையும் நம்புவார்கள், இதற்கு முன்னால் வரலப்பட்டதையும் என்ன செய்வாங்க? நம்புவார்கள் என்று இந்த சிவத்துகளை கொண்டு இவர்களை வர்ணித்திருப்பது. தக்கத்ததி குல்லு வாஹிதத்தின், இந்த சிவத்துகளிலிருந்து ஒவ்வொன்றுமே தேடுகிறது. மினல் அசரத்தைனி, ரெண்டு தன்மையை தேடுகிறது. எத்தனை தன்மையை தேடுது? அவர்கள் நேர் வழியில் இருக்கிறார்கள் ஒரு தன்மையையும் தேடுகிறது.
அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதையும் தேடுகிறது. மனசிலாயோ தக்கத்தலி குல்லு வாஹிதத்தின் விளங்குத தம்பி. இந்த சிவத்துகளிலிருந்து ஒவ்வொன்றுமே தேடுகிறது. மினல் அசரத்தைனி இரண்டு தன்மையை தேடுகிறது. வெற்றியாளர்கள் என்பதையும் தேடுகிறது, அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்பதையும் என்ன செய்து தேடுது. இந்த ரெண்டு தன்மையும் மற்றவர்களை விட்டு அவர்களை பிரித்து அறிவிக்குது. விளங்குகிறார்கள். இந்த 4 தன்மையும் உள்ளவர்கள் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள் வெற்றியாளர்களும் கூடங்கிறதையும் என்ன செய்து காமிக்குது. இந்த 4 தன்மை இல்லாதவர்கள் நேர்வழி பெறவும் இல்லை, அவர்கள் என்ன செய்யல வெற்றியும் அடையவில்லை என்கிறத காமிக்குது. இந்த 4 சிவத்து இருக்கணும் ஒரு வெற்றி அடையிறது. விளங்குதா? அதுக்கடி ஒருத்தன் தொழுவல, ஜக்காத்து கொடுக்கல, ஆனால் நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லக்கூடாது. நிரந்தரமாக கிடப்பான் அவனுக்கு ஈமான் போயிடுன்னு சொல்லக்கூடாது. முஅத்தஸிலாக்களும் ஹாரிஜாக்களும் சொல்லுவானுவோ, யாரெல்லாம் தொழுவலையோ ஜக்காத்து கொடுக்கலையோ அவங்க எங்கே போயிடுவாங்க? ஃபுஸ்ஸாக்குகள் ஆயிடுவாங்க, பாசிக்கள் ஆயிடுவாங்க, ஈமானர் உள்ள விட்டு போயிடும், நிரந்தரமாக நரகத்தில் கிடப்பாங்கன்னு வானுவோம். யார்? முஅத்தஸிலாக்கள் ஹாரிஜாக்கள் ஓய்ட்டு மேலாம் எழுந்திருக்க என்ன தொழுவலை ஜக்காத்து கொடுக்கலன்னா அவனுக்கு ஈமான் போயிடும், அவன் பாசிக்கு, அவன் நரகத்தில் கிடப்பான் நிரந்தரமாக. நம்ம சொல்லுவோம் அப்படிலாம் கிடையாது. தொழுவலை ஜக்காத்து கொடுக்கலன்னா என்ன கிடையாது, அவன் ஆவி பாசிக்கு. அதுக்காண்டி அவன் நரகத்துக்கு போயிடுவான்னா ஈமான் போயிடும்னு சொல்லக்கூடாது. பாவம் செஞ்சாலே ஈமான் இருக்குன்னு வருது. போதுமே. தாய்பத்தானிமல் மூமினி நக்குத்தலு, மூமின்களில் இருசாரார் சண்டை போட்டால் பாசிலையுபைனவுமான் தான் வருது. மூமின்களில் இருசாரார் சண்டை போட்டால்ங்க. சண்டை போடுறது வெட்டிக்கிறதுங்கிறது பாவம் தான். ஆனால் அவங்கள மூமின் தானே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். தாய்பத்தானிமல் மூமினி, மூமின்களில் இரு கூட்டம் ஒரு வெட்டிக்கிட்டாங்கன்னா சண்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு சுழுவுச்சிங்க மூமின் தான் அல்லாஹ் சொல்கிறான். பாவம் செஞ்சாலே ஈமான் இருக்குங்கும் போது நல்லமல் ஒருத்தன் விட்டுட்டாம்னா ஈமான் போயிடும்னு எப்படிங்க சொல்ல முடியும்? ஈமான் இருக்கணும். என்ன இருக்கணும்? அதுக்காண்டி தொழுவலை ஜக்காத்து கொடுக்கலங்கிறதுனால என்ன போயிட மாட்டான், ஈமான் அவனுக்கு போவாது. எடுத்தனப்பா. ஆனால் இவங்க காமிலான ஜெய்சீலர்கள் யாரு? விளங்குதா? யாற்றையெல்லாம் ஈமான் பில் கைபு, இகாமு சலாத்து, ஈத்தாவு ஜக்காத்து இருக்குதோ அது மாதிரி உங்களின் பக்கம் அருளப்பட்டதையும் நம்புகிறாங்க, முன்னால் உள்ள வேதங்களையும் என்ன செய்கிறாங்க நம்புகிறாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்குது? இவங்க முழுமையான வெற்றியாளர்கள்னு அர்த்தம், முழுமையான முறையிலே நேர்வழி பெற்றவர்கள்னு அர்த்தம். அப்போ தொழுவலை ஜக்காத்து கொடுக்கலன்னா அவங்க நாக்கிசான வெற்றியாளன். வெற்றியாளன் தான். ஏன்னா மண்கால லாயிலா இல்லல்லா தகலல் ஜன்னா, லாயிலா இல்லல்லான்னு வரைஞ்சிட்டா ஒரு சொர்க்கம் போயிடும், அடி கிடைக்கும். லாயிலா இல்லல்லா முகமது ரசூலுல்லான்னு பறஞ்சிச்சு, ஆனால் அமலே சாலிகை இல்லை. அமலே சாலிகை இல்லைங்கிறதுனால அடி உண்டு அவருக்கு. லாயிலா இல்லல்லா முகமது ரசூலுல்லான்னா தகலல் ஜன்னா, மண்கால லாயிலா இல்லல்லா தகலல் ஜன்னா, லாயிலா இல்லல்லான்னு பறஞ்சிட்டா சொர்க்கம் போயிடும். ஆனால் அடி போட்டு எல்லாம் அனுப்புவான். ஏன்டா தொழுவில், ஏன்டா அந்த காத்து கொடுக்கல, ஏன்டா அஜிக்கு போகல, ஆனால் அடி போடுவான். அடி போட்டு எங்கே போய் சொல்லிடுவான்? போடுங்களே. அணுவளவு ஈமா இருந்தால் கூட சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கல்ல வருது. அணுவளவு அணுப்பிரமாணம், அணுமணி துக்கம் ஈமான் இருந்தாலும் வெற்றி அடைஞ்சிடும். அணுமணி துக்கம் ஈமான் இருந்தாலும் என்ன செய்யும்? வரும். வண்ணக்குள்ளம் மினுகுமா, நேர்வழி பெற்றவர்கள் ஜெய்சீலர்கள் 2 பேரிலிருந்து ஒவ்வொருவரும், 2 கூட்டத்திலிருந்து விளங்குதா? வண்ணக்குள்ள மினுகுமா 2 பேர்களிலிருந்து ஒவ்வொருவர்களும் காஃபின் போதுமானவர்களாக இருக்கும். இத்த மையசியும் பிகா, அந்த சிபத்துகளை கொண்டவர்களை பாகுபாடு செய்வதிலே இதுவே போதும். அந்த கைரிக்கு மற்றவர்களை விட்டும் அந்த சிபத்துகளை கொண்டவர்களை பிரித்தறிவிக்கின்ற விஷயத்திலே, பாகுபாடு செய்கின்ற விஷயத்திலே இதுவே போதும். இந்த 4 சிபத்து இருந்துட்டாலே அவங்க யார் தான்? அவங்க நேர்வழி பெற்றவர்கள் தான், அவங்க வெற்றியாளர்கள் தான். எழுதுனப்பா. வண்ணக்குள்ள மினுகுமா 2 பேரிலிருந்து ஒவ்வொருவரும், 2 பேரிலிருந்தும் ஒவ்வொருவர்களும் சிபத்துகளை உடைய உதாவை பெற்ற வெற்றியாளர்கள். இவர்களிருந்து ஒவ்வொருவர்களுமே காஃபின் அவங்களுக்கு போதும். இத்த மையுசியும் பிகா கைரியும், மற்றவர்களை விட்டு அந்த சிபத்துகளை கொண்டவர்களை பாகுபாடு செய்கின்ற விஷயத்தில் இதுவே போதும். உசித்தல் அத்துவுடைய எழுத்து இங்கே நடுவிலே கொண்டு வரப்பட்டிருக்கு.
வே என்ன இருக்குங்க, உலாய்க்கோன் முஃப்லிஹூன்ங்கிறான். உலாய்க்கு அலாவுத மிர் ரப்பியும் வே உலாய்க்கோன் முஃப்லிஹூன் எனக்கு வாவு வந்திருக்கு. ஏட்டப்பா உசித்தல் ஆத்திஃபு அத்துவுடைய எழுத்தை நடுவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. லிஹ்திலாவி மஃபூமில் ஜும்லத்தைன் ரெண்டு ஜும்லாவினுடைய பொருளும் மாறுபட்டிருப்பதினால் நேர்வழி பெற்றவர்கள்ங்கிறது வேறு, ஜெய்சீலர்கள்ங்கிறது வேறு. ஏன்னா நேர்வழி பெற்றவர்கள்ங்கிறது உலகத்தில், வெற்றியாளர்கள்ங்கிறது எங்க மறு உலகத்தில். எடுத்தனப்பா அதுக்கான தான் அத்துவுடைய எழுத்து முகாயிரத்தான காமிக்கும். உசித்தல் ஆத்திஃபு அத்துவுடைய எழுத்தை நடுவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. லிஹ்திலாஃபி மஃபூமில் ஜும்லத்தைன் ஹவுனா இவ்விடத்தில் ரெண்டு ஜும்லாவினுடைய பொருளும் மாறுபட்டிருக்கிறது என்பதை காமிப்பதற்காக வேண்டி அத்துப்புடைய எழுத்தை நடுவில் கொண்டிருக்கிறது. உலாய்க்கு அலாவுத மிர் ரப்பியும் வே உலாய்க்கு முஃப்லிஹூன் வருது. எடுத்தனப்பா ஆனால் பி ஹிலாபி கௌலி தாலா வலகத் தரக்னா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாய்க கல் அன்ஆம் பல்ஹும் அதல்லு உலாய்க்குமுல் காஃபிரூனுக்கும் அன்னமாக. ஒரு கூட்டத்தை நரகத்திற்கு படைச்சிருக்கோம். அவங்களுக்கு அறிவுகள் இருக்கும், சிந்திக்க மாட்டானுவோ, கண்கள் இருக்கும் பார்க்க மாட்டார்கள், காது இருக்கும் கேட்க மாட்டார்கள், அவங்களெல்லாம் கால்நடைகள், ஏன் அதை விட கேடு கட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலாய்க்க கல் அன்னாம் இவர்களெல்லாம் கால்நடை, பல்ஹும் அதல்லு அதை விட கேடு கட்டவர்கள், உலாய்க்குமுல் காஃபிரூன் இவர்களே அசட்டையாளர்கள். உலாய்க்குமுல் காஃபிரூன் சொல்லலை, எப்படி சொல்கிறான், உலாய்க்குமுல் காஃபிரூன்ங்கிறான். விளங்குதா? அப்ப இன்ன தஸ்ஜீல பில் கஃபலத்தி கஃபலத்தை கொண்டு உறுதிப்படுத்தியிருப்பது, அவங்க மிருகம் அவனும் அசட்டையாளர்கள் என்று கஃபலத்தை கொண்டு அவர்களை உறுதி செய்திருப்பதும், தஸ்பீக பில் பஹாயிமி மிருகங்களை கொண்டு அவர்களை ஒப்பிட்டிருப்பதும் ஷெய்வுன் வாய்ந்து ரெண்டும் ஒன்று தான். மிருகம்னு சொல்கிறதும் அசட்டையாளர்கள்ங்கிறதும் ஒன்று தான். மிருகம் அசட்டையாக தான் இருக்கும். மிருகம் என்ன செய்யும், நம்மளை மாதிரி சுறுசுறுப்பாங்க போகணும், இங்கே போகணும், இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும்னு அதுக்கு திட்டங்கள்லாம் இருக்கா, அது ஆட்டில் போகும், அது ஆட்டில் வரும். ஆனால் அல்லாவுடைய சிந்தனையோடு தான் இருக்கும். ஆடு மாடுகள்லாம் என்ன செய்யுமா, அல்லாவுடைய சிந்தனையோடு தான் இருக்குமா. உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் அல்லாவுடைய ஃபிக்கரில் தான் இருக்குது. அல்லா மீது முழு நம்பிக்கையெல்லாம் இருக்கும். அதுக்கு அல்லா ரிசுக்கு தருவான், அப்படியே போகுது, கிடைக்குதா இல்லையா. இன்னக்கும் தத்தவக்கல் ஊன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி எருசுக்கும் கமா எருசுக்கு தைர தகுது ஹிமாசன் ஒ தரூஹி பித்தானா காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பறவைகள் தவக்கல் வைக்கிற மாதிரி நீங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் பறவைகளுக்கு ரிசுக் அளிப்பதை போல உங்களுக்கு ரிசுக் அளிப்பான். தகுது ஹிமாசன் காலையில் ஒட்டிய வயிறோடு போகிறது, ஒ தகுது ஹிமாசன் ஒ தரூஹி பித்தானா மாலையில் உப்பிய வயிறோடு திருச்சி வருகிறது. காலையில் பறவைகள்லாம் என்ன செய்யுது, காலியாக போகுது. ஏதோ நம்ம கம்பெனி இருக்கே, அங்கே நம்ம பெத்தா வீடு இருக்குது, மாமா வீடு இருக்குது, மச்சான் வீடு இருக்குது, நம்ம பறவை பறந்து போகுது. அல்லா ரிசுக்கு தருவான்னு அது வாட்டில் போகுது பறந்து, ரிசுக்கை தேடி. அல்லா ரிசுக்கு கொடுக்குறானா இல்லையா, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சாயந்தரமாக வயிறை நிரப்பிக்கிட்டு வந்துடுது. பறவைகளுக்கு ரிசுக்கு கொடுக்குற அல்லா மனிதனுக்கு தரமாட்டானா, அவனை நம்பினவங்களுக்கு தரமாட்டானா, அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இல்லை. அந்த நம்பிக்கை இங்கே பறவைகள் மாதிரி நம்பிக்கை வைங்கப்பாங்கிறான்ல. இது விளங்குதப்பா. அப்போ விளங்குதான்னு கேட்டேன். அறுத்து வைக்கிறது விளங்குதப்பா. அப்போ மிருகங்கள் என்று சொல்வதும் அசட்டையாளர்கள் என்று சொல்வதும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ இன்ன தஸ்ஜீலபில் கஃபலத்தி கஃபலத்தை கொண்டு அவர்களை உறுதி செய்திருப்பதும், தஷ்பீக பில் பஹாயிமி மிருகங்களை கொண்டு இவர்களை ஒப்பிட்டிருப்பதும் ஷெய்வுன் வாஹிதுன் ரெண்டும் ஒன்று தான். அவே இப்போ காணத்தில் ஜும்லத்து சானியத்து ரெண்டாவது ஜும்லா உலாய்க்குமுல் காஃபிரூன் இருக்குல்ல, வாவு இல்லை, உலாய்க்குமுல் காஃபிரூன் என்றது ரெண்டாவது ஜும்லா. இப்போ காணத்தில் ஜும்லத்து சானியத்து கரீரத்தன் அது உறுதிப்படுத்துகிறது. ஊலா உந்தினதை அவர்கள் மிருகங்கள் தான் என்பதை என்ன செய்யுது, உலாய்க்குமுல் காஃபிரூன் உறுதிப்படுத்துறது. அத்துவுடைய எழுத்தை கொண்டு வரல. அதே போலா இவன் ஆசபுல் அத்துவுடைய எழுத்துங்க நேர்படாது, அத்துவுடைய எழுத்து கொண்டு வரக்கூடாது. மிருகன்னு சொல்கிறதும் அசட்டையாளர்கள் ஒன்று தான். ஆனால் உலாய்க்கு அலாவுத மிர்ரப்பியும் உலாய்க்கு ஒன்று ரெண்டு வேற வேற. உலகத்தில் அவர்கள் விதாயத்தில் இருக்கிறார்கள், மறு உலகத்தில் அவருக்கு பலாக கிடைக்கும். விளங்குதப்பா? சரி, அடுத்து ஹும் ஆகிறது. உலாய்க்கு அலாவுத மிர்ரப்பியும் உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன் லமீர ஃபஸ்ல கொண்டு வந்திருக்கான். என்னது, உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன். லமீருக்கு பேர் எந்தா, லமீரை ஃபஸ்ல் பிரித்தறிவிக்கின்ற லமீர். அது என்னத்தை பிரித்தறிவிக்குது? விளங்குதப்பா?
முப்ததா கபர் ரெண்டுமே மழைபாவா இருந்துச்சுன்னா அதை முப்ததா கபர்னு சொல்லலாம், மௌசூஃப் சிவத்துன்னு சொல்லலாம். அப்படி தானேப்பா? ஜெய்துனில் ஆலிமு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோ, ஆலிமான ஜெய்துன்னு மௌசூஃப் சிவத்தாகவும் வைக்கலாம். ஜெய்துனில் ஆலிமு, ஜெய்து அல்ல ஆலிமு ஆலிம்சாவா இருக்கணும்னு சொல்லலாம். ஜெய்துனில் ஆலிமு ரெண்டு மாறிபாவில், ஜெய்து அல மாறிபா அல்ல ஆலிமு அபிராமபுரா மாறிபா. ஜெய்துனில் ஆலிமு என்று சொல்லும்போது அது முப்ததா கபர்னு சொல்லலாம், ஆலிமான ஜெய்துன்னு மௌசூஃப் சிவத்தாகவும் ஆக்கலாம். ஆனால் உம்மை கொண்டு வந்துட்டா அது முப்ததா கபர்னு தான் அர்த்தம் வைக்கணும், அது பிரிச்சிடும். ஜெய்துன் ஹுவல் ஆலிமுன்னா, ஜெய்துன் ஜெய்து அவன் ஆலிமிசா, ஆலிமிசா தான். அப்போ முப்ததா கபர் தான் வைக்கணும். எப்படி வைக்கக்கூடாது? மௌசூஃப் சிவத்துடைய அர்த்தம் வைக்கக்கூடாது, இந்த லமீர் பிரிச்சிடும். விளங்குதா? அதுதான் அதுக்கு லமீர் ஃபஸ்லு அதான் சொல்கிறாங்க. என்ன இருக்கு? உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன் உம்மை கொண்டு வந்திருக்கான், அதுதான் லமீர் ஃபஸ்லு. எடுத்துனப்பா படிக்கிறது புரியுதுங்க. ஓ ஹும் ஹும் ஆகிறது ஃபஸ்லுன் கீழே போட்டிருக்கு பாரு. லமீருன் ஃபஸ்லுன் பிரித்தறிவிக்கின்ற லமீராக இருக்கும். ஃபஸ்லுல் ஹபரானி சிவத்தை பற்றி இல்லைங்க, சிவத்தை விட்டும் ஹபரை பாகுபாடு செய்கின்ற, சிவத்தை விட்டும் ஹபரை பிரித்தறிவிக்கின்ற லமீரை ஃபஸ்லாக இருக்கும். இந்த இடத்துல எப்படி தான் சொல்லணும்? முப்ததா கபர் தான் சொல்லணும், சிவத்துன்னு சொல்லக்கூடாதுங்கிறத காமிக்கிறது. ஏடப்பா உலாயிக்க உமுல் முஃப்லிஹூன், அவர்கள் ஜெய்சி, அவர்கள் தான் ஜெய்சீலர்கள். இந்த சிவத்து உள்ளவர்கள் தான் யாரு? ஜெய்சீலர்கள், வெற்றியாளர்கள். விளங்குதா? சிவத்தை விட்டும் ஹபரை பாகுபாடு செய்கின்ற லமீர் ஃபஸ்லா இருக்கும். இது அக்கிது நிஸ்பத்தை, நிஸ்பத்தை அது உதவி செய்கிறது. முப்ததா கபருங்கிற நிஸ்பத்தை என்ன செய்யறது? அந்த லமீரை உறுதி முப்ததா கபர் தான் வைக்கணும். ரைட்டா? ரெண்டுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை உலாயிக்க முஃப்லிஹூன் ரெண்டு என்னதான் முப்ததா கபரை விளங்குதா? என்னத்தை பார்க்குற விலங்கு? உலாயிக்க முஃப்லிஹூன்னா ரெண்டுக்கு மத்தியில் முப்ததா கபர் தான் நிஸ்பத்துங்கிறத காமிக்குது. விளங்குச்சா? வக்கிது நிஸ்பத்தை உலாயிக்க முஃப்லிஹூன்ங்கிறதுல முப்ததா கபரின் நிஸ்பத்தை என்ன செய்யுது? உறுதி செய்யுது. யுஃபீது பாருங்க, பயனளிக்குது. இஹ்திசாசல் முஸ்னதி பில் முஸ்னதி இலைஹி, முஸ்னதி இலையை கொண்டு முஸ்னதை தக்சீஸ் செய்வதையும் என்ன செய்யுது? பயனளிக்கிறது. யுஃபீது இஹ்திசாசல் முஸ்னதி பில் முஸ்னதி இலைஹி, முஸ்னதி இலையை கொண்டு முஸ்னதை குறிப்பிடுவதையும் பயனளிக்கிறது. விளங்குச்சப்பா? இங்கே முன்னால் உள்ள உலாய்க்கு என்ன இருக்கு சொல்லுப்பா? உலாயிக்க உமுல் முஃப்லிஹூன், உலாயிக்கிறது முப்ததா, அல் முஃப்லிஹூன்ங்கிறது ஹபர், உலாயிக்கிறது முஸ்னதி இலைஹி, அல் முஃப்லிஹூன்ங்கிறது என்ன இருக்குது? ஹபர் முஸ்னதி பிஹி, உலாயிக்கிறது முஸ்னதி இலைஹிங்கிறது பயனளிக்குது. மனசிலாயா? உலாயிக்கிறது முஸ்னதி இலைஹி, அல் முஃப்லிஹூன்ங்கிறது முஸ்னதி பிஹி, இந்த ஹும் தான் பயனளிக்குது. மௌசூஃப் ஆக்கக்கூடாது, முப்ததா கபராக தான் ஆக்கணுங்குது. ரைட்டா? படிக்கிறது விளங்குதா தம்பி? புரியுதா? யுஃபீது இஹ்திசாசல் முஸ்னதி, முஸ்னதை பில் முஸ்னதி இலைஹி, முஸ்னதி இலையை கொண்டு குறிப்பிடுவதை என்ன செய்யுது? பயனளிக்குது. முஸ்னதை முஸ்னதி இலையோடு தான் சேர்க்கணும். அல் முஃப்லிஹூன் என்ற முஸ்னதி பிஹியை உலாயிக்க என்ற முஸ்னதி இலையோடு தான் சேர்க்கணும், முப்ததா கபர் தான் சொல்லணும். விளங்குதா? முஸ்னதி பிஹியை கொண்டு, விளங்குதா? முஸ்னதி இலையோடு தான் சேர்க்கணும்னு தான் பயனளிக்குது. யுஃபீது இஹ்திசாசல் முஸ்னதி, முஸ்னதை முஸ்னதா அல் முஃப்லிஹூன்ங்கிறது முஸ்னதி பிஹி, இந்த முஸ்னதை பில் முஸ்னதி இலைஹி, முஸ்னதி இலையோடு சேர்ப்பு இருக்குது. இஸ்னாச்சினுடைய இஹ்திசாஸை இது பயனளிக்கிறது. முடிஞ்சு போச்சா? சரி. அப்போ உம்முங்கிற லமீர் ஃபஸ்லுன்னு சொல்லலாம், அல்லது உலாயிக்க முப்ததாவாக்கி உம்மை ரெண்டாம் முப்ததாவாக்கி அல் முஃப்லிஹூன உம்முக்கு ஹபராக்கி ரெண்டும் சேர்ந்து உலாயிக்கு ஹபர்னு சொல்லலாம். சொல்றதெல்லாம் புரியுதா? அப்படியா? விளங்குதப்பா? மனசிலாகுதா? சரி பாரு, விளங்குதப்பா? அவ் முப்ததவுன், அடுத்த ஹும்முங்கிறது என்னவா இருக்கும்? முப்ததாவா இருக்கும். அவ் முப்ததவுன், இந்த ஹும்முங்கிறது எந்த முப்ததா? விளங்குதா? முஃப்லிஹூன் என்பது ஹபருக்கு, அந்த உலாயிக்கவுக்கு அந்த ஹும்முக்கு ஹபரா இருக்கும். ஏக்கு ஹபரு? ஹும்முக்கு ஹபரு. அவ்வுங்கிறது முப்ததவுன், வல் முஃப்லிஹூன் என்பது ஹபருக்கு, உலாயிக்கவுக்கு ஹபரு. வல் ஜும்லத்து, ஈ ஜும்லா
கபரு உலாயிக்க, உலாயிக்கு கபரானு எதுக்கு கபரு? உலாயிக்க முப்ததா, ரெண்டாவது முப்ததா. அல் முஃப்லிஹூன் கொண்டு என்ற முப்ததாவுக்கு கபரு. உம்மும் முஃப்லிஹூனும் சேர்ந்து ஒருமிச்சு கூடி உலாயிக்கு கபருன்னு சொல்லலாம். விளங்குதா விளங்கலையப்பா? உம்மி என்ற முப்ததாவுக்கு கபரு, உம்மி என்ற முப்ததாவுக்கு கபரு. ரெண்டும் சேர்ந்து உலாயிக்கு என்ற முப்ததாவுக்கு என்ன இருக்கு கபரு. அங்கனையும் பறையலாம், இங்கனையும் பறையலாம், அங்கனையும் பறையலாம். மனசிலாயோ? வாங்க. சரி, அடுத்து ஒரு முக்கியமான செய்தி சொல்லையப்பா. முஃப்லிஹி முஃப்லிஜி எப்பா ஃபலஹ ஃபே எடுத்து லாமு, அதுக்கு அடுத்து என்ன எழுத்து எடுத்துட்டு போட்டோம். இதுக்கெல்லாம் திறந்தான் பிளந்தான்னு அர்த்தம் வருமா? திறந்தான் பிளந்தான்னு அர்த்தம். ஃபலஹ ஃபே அதுக்கடுத்து லாமு, அதுக்கடுத்து ஹே. ஃபலஜ அதுக்கும் பிளந்தான்னு அர்த்தம். ஃபலிய பிளந்தான், ஃபலித பிளந்தான். ஃபாக்களிமா ஃபேயாவும் ஐன்களிமா லாவாவும் இருந்து அதுக்கடுத்து என்ன எழுத்தா இருந்தாலும் செய்தான். அதுக்கு பிளக்கிறதுன்னு அர்த்தம். ஃபலிய பேன் பார்த்தான். பேன் பார்த்தா முடிய பிளந்துக்கிட்டு தானே பேன் பார்ப்பாங்க. பேன் பார்க்கறத பார்த்துருக்கியா? பேன் பார்க்கும்போது என்ன செய்வாங்க? தலைமுடி அப்படி பிளந்து பிளந்து பார்ப்பாங்க. விளங்குதோ? வல் முஃப்லிஹ், முஃப்லிஹ் என்பது பில் ஆயி ஏயை கொண்டு முஃப்லிஹ் என்பதும், வல் ஜீமி ஜீமை கொண்டு முஃப்லிஜி என்பதும், அல் ஃபாயிஸ் பில் மத்லூப் நோக்கத்தை கொண்டு வெற்றி அடைந்தவன், வெற்றியாளன், ஜெயசீலன். என்ன அர்த்தமா? வெற்றியாளன். என்னப்பா? முஃப்லிஹ் பில் ஹா, முஃப்லிஹின் ஹேதன வருது, ஏயை கொண்டு முஃப்லிஹ்னு படி, அல்லது வல் ஜீமி ஜீமை கொண்டு முஃப்லிஜின்னு படி. ரெண்டுமே அல் ஃபாயிஸு பில் மத்லூப் நோக்கத்தை கொண்டு வெற்றி அடைந்தவன் அர்த்தம். நோக்கத்தை கொண்டு வெற்றி அடைந்தவன். கண்ண உள்ளதி அவன் உன் புத்தியத்திலகு அவனுக்கு திறந்து விடப்பட்டு விட்டது போலும், உஜூகுல் லுஃப்ரி வெற்றியினுடைய எல்லா வழிகளும் உனக்கு திறந்து விடப்பட்டு விட்டது போலும். விளங்குதா? முஃப்லி வெற்றியினுடைய எல்லா வழிகளும் உனக்கு என்ன வாசலம் திறந்து விடப்பட்டுச்சு. வெற்றியாளன் அதுக்கு பிளந்தான்னு அர்த்தம் என்ன சொல்றாங்க பாரு. எப்பா வல் முஃப்லிஜி முஃப்லிஹ் பில் ஹா ஹாவை கொண்டு முஃப்லிஹ்ங்கிறதும், வல் ஜீமி ஜீமை கொண்டு முஃப்லிஜிங்கிறது. அக்காண்டி உலாயிகவுமுல் முஃப்லிஜூன் ஓய்த்ததுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் முஃப்லிஜினாலும் வெற்றியாளன் தான் அர்த்தம். நீ ஓ இஷ்டத்துக்கு குர்ஆன் ஆயத்தை மாற்றக்கூடாதா? விளங்குதா? ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான்ட்டுன்னு. அங்கே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதை நம்ம சொல்லணும். கண்ண உள்ளதி ஒருமையாக வந்தால் ஒருமையாக தான் சொல்லணுமா, பன்மையாக வந்தால் பன்மையாக தான் சொல்லணுமா. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் தான் சொல்லணும். எப்படி சொல்லக்கூடாது? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னா குன்னா மினல், அப்படிலாம் மாற்றக்கூடாது. குர்ஆன் ஆயத்து அது எப்படி இறங்குச்சோ அங்கே தான் படிக்கணும். லா தபுதீல லி கலிமாத்தில்லா, கலிமாத்துல்லாவையெல்லாம் தபுதீல் செய்யக்கூடாது. அவனுக்கு தான் பன்மையாக பறஞ்சா பரவாயில்ல, பன்மையாக சொல்லணும். ஒருமையாக பறஞ்சா இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் தானே இருக்கே, இன்னா குன்னா மினல் ஸாலிமீன் படிக்கலாமா? படிக்கக்கூடாது. ரேட்டுகளங்க அர்த்தம் வைக்கிறது. அப்போ முஃப்லினாலும் முஃப்லிஜினாலும் அல் ஃபாயிஸ் பில் மத்லூப் லட்சியத்தை கொண்டு வெற்றி அடைந்தவன் அர்த்தம். கண்ண உள்ளதி அவன் அந்த முஃப்லிங்கிறவன் உன் புத்தியத்திலகு உஜூகுல் லுஃபுர் வெற்றியினுடைய எல்லா வழிகளும் உனக்கு திறந்து விடப்பட்டு விட்டது போலும். சரி, என்ன சொல்றாங்க பாரு. வாத தெறிக்கி இந்த தெறிக்கி எந்த தெறிக்கி ஃபாக்களிமா ஃபேயாவும் ஐன்களிமா லாமாவும் இருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து என்ன எழுதாக இருந்தாலும் செய்தான். அதுக்கு என்னதான் அர்த்தம் வருமா? பிளக்கிறதுன்னு அர்த்தம் வருமா பாரு. வாத தெரிக்கும் இந்த தெரிக்கும் ஃபலஹ ஃபலஜ ஏட்டப்பா இந்த தெரிக்கும் இந்த தெரிக்கும் நீ தெரிக்கும்னா முத்ததாக அப்புறம் தெரிக்கும்னு நினைக்கிறாத. இந்த வாசகத்தினுடைய இணைப்பு வாத தெரிக்கும் இந்த வாசகத்தின் இணைப்பு ஒமாயு ஷாரிக்கு இதற்கு கூட்டாகக்கூடியதும் தம்பி ஃபலஹ ஃபலஜங்கிற இணைப்பும் இதற்கு கூட்டாகக்கூடியதும் ஃபாயிவலைனி ஃபாக்களிமாவிலையும் ஐன்களிமாவிலையும் இதற்கு கூட்டாகக்கூடியதும் நவு ஃபலக்க என்பதை போல ஃபலத என்பதை போல ஃபலிய என்பதை போல இவைகளெல்லாம் எதுள்ள அறிவிக்கும் அல்ல சக்தி வல் ஃபத்தஹி பிளக்கிறது திறக்கிறது என்பது மீது அறிவிக்குமா? பிளக்கிறது திறக்கிறது என்று அறிவிக்கும் பாரு. ஃபலக்க பிளந்தான், ஃபலக்கன்னு என்ன பார்த்தோம்? பிளந்தான். ஃபலிதே பிளந்தான், ஃபலிய பேன் பார்க்கறதுக்காண்டி தலைமுடியை பிளந்தான். பேன் பார்க்கறதுக்காக வேண்டி பேன் பார்த்தான்னு அர்த்தம். ஃபலியன்னா
பேன் பார்க்கும்போது தலைமுடியை பிளந்துக்கிட்டு தான் பார்ப்பான், அப்படி தானே? இதெல்லாம் எதுல்ல அல்ல சக்தி ஒல் ஃபத்தஹி, திறக்கிறது பிளக்கிறது என்பது மீது அறிவிக்கும். ஃபத்தஹ விளங்குதப்பா, திறந்துட்டான், வெற்றி வாசலை திறந்துட்டான், வெற்றி வாசலை. சரி, இப்போ அவன் தஅரீஃபுல் முஃப்லிஹீன் எப்பா இதா தஅரீஃபுல் முஃப்லிஹீன், முஃப்லிஹீனை மாரிஃபாவாக்கியிருப்பது. உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன்ங்கறான், உலாயிக ஹுமுல் அல் முஃப்லிஹூன். தஅரீஃபுல் முஃப்லிஹீன், முஃப்லிஹீன் என்பதை மாரிஃபாவாக்கியிருப்பது தலாலத்தை அறிவிப்பதற்காக வேண்டியா இருக்கும். அலா அன்னல் முத்தகீன், முத்தகீன்களாகிறவர்கள் உமுன் நாசுல்லதீன பலகக்க அன்னஹும் முஃப்லிஹூன ஃபில் ஆகிரா, ஆகிரத்தில் வெற்றி அடையக்கூடியவர்கள் என்று உனக்கு செய்தி கிடைத்ததே, அப்படிப்பட்ட முத்தகீன்கள் என்பது மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகிரத்தில் வெற்றி அடைகிறவங்கன்னு அர்த்தமா? எழுதின பார்த்தம் வைக்கிறது, ஆகிரத்தில் இந்த முத்தகீன்கள் வெற்றி அடைவார்கள். தஅரீஃபுல் முஃப்லிஹீன், முஃப்லிஹீன் என்பதை மாரிஃபா வாக்கியிருப்பது நீ தலாலத்தி அலா அன்னல் முத்தகீன, முத்தகீன்கள் என்பவர்கள் உமுன் நாசுல்லதீன பலகக்க உனக்கு செய்தி கிட்டியதே, அன்னஹும் முஃப்லிஹூன ஃபில் ஆகிரா, ஆகிரத்தில் வெற்றியாளர்கள் என்று உனக்கு செய்தி கட்டியதே, அப்படிப்பட்ட மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் அப்படிப்பட்ட முத்தகீன்கள் என்பது மீது என்ன செய்தது அறிவிப்பதற்காக வேண்டியா இருக்கும். அந்த முத்தகீன்கள் தான், இந்த 4 சிவத்தில் உள்ள இந்த முத்தகீன்கள் தான் ஆகிரத்தில் என்ன செய்வாங்க, வெற்றி அடைவாங்கன்னு அர்த்தமா. அவில் இஷாரத்து, அது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். இலாமா யாரிபு குல்லு வாஹிதின், ஒவ்வொருவரும் விளங்குவானே. மின் ஹக்கீகத்தி முஃப்லிஹீன், முஃப்லிஹீன்களுடைய யதார்த்தத்தை ஒவ்வொருவரும் விளங்குவானே. ஓ ஹுசூசியாத்தியும், அப்படிதானங்க எழுதின படிக்கிறது, ஓ ஹுசூசியாத்தியும் அவனுடைய பிரத்யேக தன்மைகளையும் விளங்குவானே, அந்த ஒன்றின் பக்கம் சுட்டி காமிக்கக்கூடியதாக இருக்கும். எப்பா முஃப்லிஹீன்கள்னா யார், அவங்களுடைய யதார்த்தம் என்ன, இந்த 4 சிவத்தை அவங்கள்ட்ட இருக்கும், அவங்கள்ட்ட என்னென்ன பிரத்யேக தன்மை இருக்கும் இதெல்லாம் அது காமிக்குது. தம்பீகுன், இப்போ அடுத்து இதை முடிக்கிறாங்க. தம்பீகுன் உணர்த்தல் போடுதா கபரு தம்பல், நீ சிந்திச்சு பாரு. கைஃப நப்பக சுபஹானஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி உணர்த்துறான்னு பாரு. அல் இக்திசாஸில் முத்தகீன், முத்தகீன்களை பிரத்யேகமாக்குவது மீது எப்படி உணர்த்துறான்னு பாரு. பினைலி மாலா எனாலு அஹதுன், யாரும் அடைய மாட்டார்கள். மின் உஜூஹின், சொல்லுப்பா தம்பி. கைஃப நப்பக சுப்ஹானஹு வ தஆலா அல் இக்திசாஸில் முத்தகீன், முத்தகீன்களுடைய பிரத்யேகத்தன்மை எப்படி உணர்த்துறான்னு பாரு. பினைலி மா, ஒன்றை அடைவது கொண்டு. நப்பக சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு எப்படி உணர்த்துறான்னு பாரு. அல் இக்திசாஸில் முத்தகீன, முத்தகீன்களை குறிப்பிடுவது மீது எப்படி உணர்த்துறான்னு பாரு. இந்த முத்தகீன் எப்படி குறிப்பிடுறான்னு பாரு. பினைலி மா, ஒன்றை அடைவது கொண்டு. லா யனாலுஹு அஹதுன், யாரும் அடைய மாட்டார்களே, அப்படிப்பட்டதை முத்தகீன்கள் அடைவார்கள் என்பதை கொண்டு முத்தகீன்களுடைய பிரத்யேகத்தன்மை எப்படி உணர்த்துறான்னு பாரு. இன் உஜூஹின் சத்தா, பல வகையான முறைகளில் எப்படி உணர்த்துறான்னு பாரு. உஜூஹின் சத்தா பாது, திருத்திக்கங்கப்பா. உஜூஹின் இருக்கா, திருத்திக்கா. மின் உஜூஹின் சத்தா, பல வகையான முறைகளில் அல்லாஹ் உணர்த்துறான். யாரும் அடையாத முத்தகீன்கள் என்ன செய்வாங்க, அடைவாங்கங்கிறத பல வகையான முறையில் உணர்த்துறான். ஒன்றாவது என்ன, 4 முறையை சொல்கிறாங்க. பினாவுல் கலாமி அல் இஸ்மில் இஷராத்தி, இஸ்மி இஷாராவின் மீது கலாமை அமைத்திருப்பதாக இருக்கும். உலாய்க்கு அல்லாஹ் உதமிர் ரப்பியும் உலாய்க்கு முஃப்லிஹூன்ங்கிறான். எழுதுனப்பா. ஒன்றாவது பினாவுல் கலாமி அல் இஸ்மில் இஷாரத்தி, இஸ்மி இஷாராவின் மீது கலாமை அமைத்திருப்பதாக இருக்கும். ஒன்று ஏன், இத்தஅலீலி உணர்த்துவதற்காக. மல் ஈஜாசி, சுருக்கத்துடனே காரணத்தை உணர்த்துவதற்காக வேண்டி. சொல்லுப்பா, இல்லை உலாய்க்குங்கும் போது இஸ்மை சொல்லாமல் உலாய்க்கு சொன்னால் அந்த வர்ணிக்கப்படக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துருமில்லப்பா. என்னென்ன சிவத்துகளை கொண்டு சிவத்துகள்லாம் அவங்கள்ட்ட இருக்குங்கிறது உலாய்க்கு வந்துடுதுல, இந்த தன்மைகளை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடியதுன்னு அர்த்தம். அல் மௌசூஃபுன பிமா துக்கிரன்னு தானே அர்த்தம். அதான் சொல்கிறாங்க. பினாவுல் கலாமி அல் இஸ்மில் இஷாரத்தி, ஒன்றாவது இஸ்மி இஷாராவின் மீது கலாமை அமைத்திருப்பதாக இருக்கும். இத்தஅலீலி மல் ஈஜாசி, சுருக்கத்துடன் காரணம் காட்டுவதற்காக வேண்டி இஸ்மி இஷாராவின் மீது கலாமை அமைப்பதற்காக இருக்கும். 1 ஒரு தக்ரீர் இஸ்மி இஷாராவை மடக்கியிருப்பதுமா இருக்கும். 2 ஒரு தஅரீஃபுல் ஹபரி அல் முஃப்லிஹூன் என்ற ஹபரை மாரிஃபா ஆக்கியிருப்பதுமா இருக்கும். எத்தனாச்சு? 3 ஒரு தௌசீத்துல் ஃபஸ்லி, லமீர் ஃபஸ்லை லமீர் இடையிலே கொண்டு வந்திருப்பதுமா இருக்கும். லமீர் ஃபஸ்ல உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன் உம்மை கொண்டு வந்திருக்கான். லமீர் ஃபஸ்லை நடுவில் கொண்டு வந்திருப்பதுமா இருக்கும். ஏன், இல்லை யுலஹாரி கதிரியும், அவனுடைய அந்தஸ்தை தெளிவுபடுத்துவதற்காக. ஒரு தர்கீபி ஃபிக்திஃபாயி அசரியும், இவனுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டுங்கிற விஷயத்தில் ஆர்வம் ஊட்டுவதற்கு. இந்த மாதிரி அளவில் துயருங்கப்பா. இந்த 4 சிவத்து உள்ளவர்களை என்ன செய்ய துயருன்னு விளங்குதப்பா. வல்லி யுலஹாரி கதிரியும் தர்கீபி ஃபிக்திஃபாயி அசரியும், இவனுடைய அடிச்சுவட்டை
பின்பற்றுவதிலே ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டியும் லமீர் ஃபசிலை நடுவில் கொண்டு வந்திருப்பதுமா இருக்கும். வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இடையில கொஞ்சம்